சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன். என்னை ஏமாத்திராதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். திமுகவுடைய உருட்டுகளும் திருட்டுகளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏவி பார்த்தேன். பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. என்னடா அது திமுகவை இப்படி ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்களே அப்படின்ட்டு. உடனே நான் பண்ணனா அப்படின்னு என்ன சந்தேகப்படாதீங்க. அதிமுக தரப்புல இருந்து பண்ணியிருக்காங்க. நான் அதிமுக வந்து இந்த அளவுக்கு மீம்ஸ் எல்லாம் போட்டு திமுகவை ட்ரோல் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு ட்ரெண்டிங்க்கு வருவாங்க அப்படிலாம் யோசிப்பாங்க அப்படின்னு நினைக்கல. ஏன்னா இவ்வளவு நாள் அப்படி இல்லை. 4 வருஷமா எங்க இருந்தோம் அப்படின்னே தெரியாம இருந்தாங்க. பட் தேர்தல் வந்ததுனால அந்த தேர்தல் ஃபீவர், அந்த ஹீட் வந்துருச்சோ என்னமோ தெரியல. திமுக பண்ணுவாங்கல்ல, ஒரு கட்சி வந்து ட்ரோல் பண்றது, அவங்களை அசிங்கப்படுத்துறது அப்படி செய்வாங்கல்ல. சோ அத மாதிரி திமுக செஞ்ச உருட்டுகளையும் திருட்டுகளையும் அதிமுக தரப்புல வந்து ட்ரோல் பண்ணியிருக்காங்க. புதுக்கோட்டையில வந்து சி விஜயபாஸ்கர் இதுக்கு முன்னாடி வந்து அதிமுக ஆட்சியில சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தாங்க. சோ அவங்க தலைமையில எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில ஒரு கூட்டம் அப்படிங்கிறது நடக்குது. இந்த கண்டை இப்படியே வச்சிருங்க, ஒரே நிமிஷம் சைட்ல போயிட்டு வந்துடும். ஏன் அப்படின்னா இந்த சி விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை அமைச்சர்னு சொன்னல. சோ அப்படி சொன்னதும் எனக்கு இன்னொருத்தர் நினைப்பு வந்துருச்சு. நம்ம மா சுப்பிரமணியம் இருக்காருல்ல, அவரை பத்தி லைட்டா கிராஸ்ல போயிட்டு வந்துடும். என்ன அப்படின்னா பிரஸ் மீட்ல எப்ப வந்தாலும் ஏதாவது புதுசா ஒரு அறிவு சார்ந்த விஷயங்களை சொல்லுவாரு. இப்போ என்ன ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாமக்கல்ல நடந்திருக்குல்ல, அதை வந்து யாரும் கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா தெரியாம திருடினாதான் அதுக்கு பேரு கிட்னி திருட்டு. இங்க தெரிஞ்சு அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரிஞ்சுதான் நாங்க கிட்னியை எடுத்திருக்கோம். சோ அதை வந்து யாரும் திருட்டுன்னு சொல்லாதீங்க, மோசடின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து எச்சரிச்சிருக்காரு. சோ பார்த்து பத்திரமா இருந்துக்குங்க. இவர் வந்து தமிழ் வாத்தியாரா வேலைக்கு போக வேண்டியவரு அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப திருட்டுன்னு சொன்னதுனாலதான் குத்தமா போச்சு. மோசடின்னு சொன்னா இருக்கவங்கலாம் பிடிச்சி, எவன் தப்பு செஞ்சானோ திமுக காரன் எல்லாத்தையும் பிடிச்சி அந்த தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ், இந்த சித்தார்த் காலேஜ்ல அந்த மருத்துவமனை எல்லாத்தையும் மூடிடுவாரு. இப்ப திருட்டுன்னு சொன்னதுதான் இந்த மா சுப்பிரமணியம் அவருக்கு பிரச்சனையா இருக்கு, வயிற்றுச்சலா இருக்கு. இருக்கட்டும், அவர் அப்புறம் பேசிப்போம். திரும்ப நம்ம கன்னட்டுக்கு வந்துருவோம். சோ இங்க புதுக்கோட்டையில அந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடந்தது. அதுல வந்து திமுகவுடைய உருட்டுகளும் திருட்டுகளும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன உருட்டுனாங்க. எலெக்ஷனுக்காக நிறைய உருட்டி இருப்பாங்கல்ல. நான் இது வரைக்கும் நீங்க கேள்விப்படாத, இது வரைக்கும் இந்த உருட்டை நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. அத மாதிரி ஒரு உருட்டை நான் உங்களுக்கு சொல்றேன். தேடி பிடிச்சி எடுத்து வந்திருக்கேன். நார்மலா உருட்டுறது வந்து நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா தேர்தல் அறிக்கையில 2021 தேர்தல் அவங்க வாக்குறுதியில இருந்த விஷயம் அப்படின்னா, நாங்க கொஞ்சம் கொஞ்சமா மதுவிலக்கு கொண்டு வருவோம், நீட் விலக்கு கொண்டு வருவோம், பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம், பணி நிரந்தரம் பண்ணுவோம், தற்காலிக பணியாளர்களுக்கு 5 லட்சம் பேருக்கு வேலை தருவோம், தமிழ்நாட்டுல வந்து தனியார் வேலையில வந்து 70% வந்து தமிழர்களுக்கு முன்னுரிமை தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல உருட்டு அப்படிங்கிறது இருக்கும். பட் இதுல கேள்விப்படாத உருட்டு என்ன அப்படின்னா, அந்த நம்பர் என்ன அப்படின்னா 262வது வாக்குறுதியா இருக்குங்க. என்ன வாக்குறுதி அப்படின்னா, 35 வயசு அந்த கடந்த பெண்கள் இருப்பாங்கல்ல. சோ அப்படி பெண்கள் வந்து திருமணம் ஆகாம 35 வயசை கடந்த பெண்கள் இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசு வேலை தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில கொடுத்திருக்குங்க. ஃபர்ஸ்ட் இந்த வாக்குறுதியே ஒரு கேவலமான வாக்குறுதி. எவ்வளவு பிற்போக்குத்தனமான சிந்தனை, எவ்வளவு மோசமான சிந்தனை. அந்த சிந்தனையை இவங்க வாக்குறுதியில கொண்டு வந்து 35 வயசு வரைக்கும் பெண்கள் திருமணமாகாம இருந்தா அதுக்கப்புறம் நாங்க கவர்மெண்ட் வேலை தருவோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. இந்த வாக்குறுதியை நான் படிச்சது இல்லப்பா. அவனுக்கு புத்தகத்துல அந்த புத்தகத்தெல்லாம் நான் ஃபுல்லா படிச்சது கிடையாது. சோ இந்த உருட்டுகளும் திருட்டுகளும் பாக்குறப்போ எனக்கு இந்த உருட்டு வந்து நல்ல பெரிய உருட்டா இருக்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறப்போ இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சது அப்படின்னா, நான் அப்பெல்லாம் சின்ன பையன். 2006ல வந்து திமுக ஜெயிக்கிறப்பெல்லாம் நான் ரொம்ப சின்ன பையனா இருந்திருப்பேன். ஆனா எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி மட்டும் இருந்தது இதை படிச்சப்போ. என்ன அப்படின்னா, 2006ல திமுக வந்து ஒரு அறிவிப்பை விட்டுருக்காங்க. அதாவது நாங்க ஆட்சிக்கு வந்தா நிலம் இல்லாத ஏழைகள் இருப்பாங்களே, நிலமே சுத்தமா இருக்காதுல்ல, அவங்களுக்கு வந்து 2 ஏக்கர் தரிசு நிலம் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி நிறைய கலரா 2021ல பூசி விட்டாங்க, அத மாதிரி இதை பூசி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் 2006லயும் வந்து ஏதோ தத்தி தடுமாறி தாவி குதிச்சு மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியாம கூட்டணி கட்சி எல்லாம் வச்சு ஆட்சி பண்ணாங்கன்னு வைங்க. அதுல இதை உங்களுக்கு நான் சொல்ல வேணாம், இவங்க சும்மா சின்னதா சொன்னாவே செய்ய மாட்டாங்க, அதை செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அதுலயுமே சில குளறுபடி அப்படிங்கிறதுலாம் இருந்திருக்கு. ஏன்பா இதை சொல்றேன் அப்படின்னா, 21ல எனக்கு இந்த உருட்டை, இந்த 35 வயது கடந்த பெண்களுக்கு கவர்மெண்ட் வேலை தருவோம் திருமணமாகாம இருந்தா அப்படின்னு சொன்ன உருட்டை பார்த்தப்போ அப்படி இருந்தது. இவங்க 2006லயே இவ்வளவு பெரிய உருட்டு ஊட்டி இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் பாக்குறப்போ ரொம்ப பரவாயில்ல, இது வந்து புதுசு கிடையாது போல அப்படின்னு இருந்தது. ஆனா இதுக்கு முன்னாடி சில மாநிலங்கள்ல, வெஸ்ட் பெங்கால் போன்ற சில மாநிலங்கள்ல வந்து இந்த மாதிரி நாங்க நிலமே இல்லாத ஏழை மக்களுக்கு வந்து தரிசு நிலம் கொடுக்குற அந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்காங்க. பட் திமுக தான்
பண்ண மாட்டாங்கல்ல. சோ அது நமக்கு தெரியும். சோ திரும்ப இந்த உருட்டுகள் பார்த்தோமா, இந்த உருட்டுல அந்த உருட்டு பெருசா இருந்தது. பட் திருட்டுகள் அப்படின்னு போனோம்னா அதெல்லாம் நம்மளால சொல்லி மாளாது. என்னென்ன திருட்டு சொல்லலாம்? கனிம வள கொள்ளை, டாஸ்மார்க்ல ஊழல், மின்சாரத்துறையில ஊழல், அப்புறம் என்ன துறை இது, பத்திரப்பதிவு துறையா ஊழல், இல்ல ஆவின் பாலா ஊழல். நீங்க எந்த துறையை சும்மா கண்ணை மூடிட்டு இப்படி கையை காட்டிட்டு அதை திறந்து பாத்தீங்கன்னா, ஓ இது என்ன கட்டடமா, கட்டடத்துல இவனுங்க எம்சான்ல கொள்ளடிக்கிறாங்க, இல்ல சிமெண்ட்ல கொள்ளடிக்கிறாங்க அப்படின்னு நீங்க எதை வேணாலும் எடுத்து சொல்லலாம். இல்ல இப்படி திரும்பி ஏதாவது காட்டுறீங்க அப்படின்னா, ரோடா, ரோட்ல இவனுக்கு அடிக்காத கொள்ளையாகும், ரோட்ல தான் கொள்ளடிச்சு கொழுத்து போறாங்களே அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துலயும் கொள்ளைதான். அது நான் இதுக்கு அதிமுக ஆட்சியிலும் இந்த கொள்ளை தான் இருந்ததுதான். பட் ஆனா என்ன, நாங்க ஒரு படி மேலப்பா, அதிமுக விட நாங்க மேல தெரியுமா, கொள்ளை அவங்க அடிச்சா என்ன நாங்களும் சேர்த்து அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களெல்லாம் லீட் பண்ணி மேல வர அளவுக்கு எல்லாத்துலயும் கொள்ளை அடிச்சிருக்காங்க. ஆனா நான் பார்த்து அதிர்ந்து போன கொள்ளை அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். கிட்னி திருட்டு விஷயம் இருக்கு இல்லையா? இத எந்த மாநிலத்திலேயாவது இல்ல எந்த நாட்டிலேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஒரு அரசாங்கமே கிட்னி திருட்டு வேலை பண்ணோம், கிட்னி திருட்டு வேலையில கொள்ளை அடிக்கும், அதுல மோசடி பண்ணும், அதுவும் கட்சிக்கார நபர்களே வச்சு, கட்சிக்கார நபர்களுடைய மருத்துவமனையே வச்சு கொள்ளை அடிக்கும் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? யோசிச்சிருப்பீங்களா? இதெல்லாம் யாரு கேட்பா, யாரு தடுத்து நிறுத்துவா அப்படின்னே தெரியல. திருட்டு வேலை செய்யறது கிட்னில. ஆனா என்னன்னா, ஒருமையில பேசிட்டா, வா நீ போ அப்படின்னு பேசிட்டா அவ்வளவு கோவம் வருது நம்ம சேகர் பாபுக்கு. எடப்பாடி பழனிசாமி அங்கங்க ரோட் ஷோ, அந்த மீட்டிங்ல பிரச்சாரம் அந்த இது பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல நான் பார்த்த வரைக்கும், நான் சில இடங்கள்ல பார்த்தேன், சில ஷார்ட்ஸ் எல்லாம் இப்ப ஏடிஎம்கே ஐடிவிங்கயும் வேலை பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கங்க காமிக்குது. பாக்குறப்போ எங்கேயும் மரியாதை குறைவாலாம் எம் கே ஸ்டாலின் அவர்களை பேசல, மரியாதையோட தான் ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற மரியாதை கொடுத்துதான் பேசுறாங்க. எங்கேயாவது ஃப்ளோல வரப்போ நீ அதை பண்ண நான் அதை பண்ண அப்படின்னு பேசுறது ஒரு சாதாரண விஷயம். ஃப்ளோல நீ வா போ அப்படின்னு வர்றது ஒரு சாதாரண விஷயம். அப்படி இருக்கப்போ நம்ம சேகர் பாபு என்ன சொல்றாரு அப்படின்னா, முதலமைச்சரை இத மாதிரி ஒருமையில பேசிக்கிறத நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சேகர் பாபுக்கு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், முதலமைச்சருக்கு ஒண்ணு அப்படின்னா துடிச்சு போயிடுவாரு. ஏன் துடிச்சு போவாரு அப்படின்னா, உதயநிதிக்கும் சேகர் பாபுக்கும் ஆவாது. சோ ஏதாவது முதலமைச்சர் கூட சேகர் பாபுக்கு ஒரு சின்ன கிளிக்கா சண்டை வந்துருச்சு அப்படின்னா கூட கட்சி விட்டு ஒரே அடியா செவுத்துல அடிச்சு நீ ஒட்டிக்க வெளியில போ அப்படின்னு அனுப்பிச்சிருவாங்க. சோ அதனால எந்த அளவுக்கு முதலமைச்சர் கூட ஒட்டி ஜிங்ஜா அடிக்க முடியுமா அடிச்சு துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு அடிச்சுதான் கட்சியில ஒட்டிட்டு இருக்காரு. உதயநிதிக்கும் சேகர் பாபுக்கும் இப்படி போயிட்டு இருக்கு. சோ அதனால முதலமைச்சரை நீ வா போ அப்படின்னு பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சேகர் பாபு சொல்றாரு. ஆனா இவங்க கட்சியில இருக்கக்கூடியவங்க எடப்பாடி பழனிசாமிய எந்த அளவுக்கு கேவலமா, எந்த அளவுக்கு இழிவா, எடப்பாடி பழனிசாமி மட்டும் கிடையாது, ஜெயலலிதா அவர்களையும் சேர்த்து இழிவுபடுத்துறாங்க அப்படின்னு தெரியும். பட் என்ன, கிட்னி திருட்டு விஷயத்தை பத்தி, கிட்னி திருட்டு பண்றீங்க, உங்களை வா போன்னு சொல்லாம அப்படியா சொல்ல முடியும்? நம்ம சேகர் பாபுடைய அந்த இது இருக்குல்ல, அந்த உணர்வு இருக்குல்ல, விசுவாசம் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு தெரியுமா இருக்கு? அவர் பேசுறப்போ அந்த பிரஸ் மீட்ல சொல்றாரு, இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல, அந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற விஷயத்தை அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, உங்களுடன் எங்கள் தலைவன், என் தலைவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது ஸ்டாலின் அப்படிங்கிற பேரை சேகர் பாபு சொல்ல மாட்டாராங்க, அவ்வளவு விசுவாசமா இருக்காரா. இதெல்லாம் அந்த கணவன் மனைவி கதையில நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அத மாதிரி சேகர் பாபு இருக்காரு. சோ திமுக அவங்க சைடு அவங்க ஐடிவிங்க வேலை பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா பார்ப்பாங்க. டிஎம்கே ஐடிவிங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னு எல்லாருமே ஆல்ரெடி பேசிட்டாங்க. அதனாலே என்னமோ நமக்கு மைண்ட்ல உண்மையான அவங்க ஸ்ட்ராங் தானோ அப்படின்னு தோணுது. சோ அதை தாண்டி மற்ற கட்சிகளும் ஐடிவிங்க ஸ்ட்ராங் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். சோ அதுல இது வரைக்கும் இல்ல ஏடிஎம்கே ஐடி விங் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டைம்ல இத மாதிரி ஐடி விங் சைட்ல அதிமுகவோட ஐடி விங் சைட்ல இருந்து நிறைய ஷார்ட்ஸ் ஷேர் ஆகிறது, அவங்க அதிமுக சைட்ல இருந்து இத மாதிரி உருட்டுகளும் திருட்டுகளும் அப்படின்னு சொல்லிட்டு ஏவி கொண்டு வருது. இதெல்லாம் புது விஷயமா இருக்கு. இப்படி வந்தா மட்டும்தான் 26 களம் அப்படிங்கிறது, இந்த அரசியல் களம் அப்படிங்கிறது அந்த தடபுடலா யார் தாண்டா இங்க இருக்கிறதுல, யார் தாண்டா பெட்டர், யார் தாண்டா ஜெயிப்பீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு வரும். சோ பொறுத்திருந்து பார்ப்போம். இத மாதிரி சொசைட்டில நடக்கக்கூடிய விஷயங்கள், அரசியல் சார்ந்த விஷயங்கள் எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன். என்னை ஏமாத்திராதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.